உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பது ரொம்ப கடினம். அதாவது மாமிசம் சாப்பிடக்கூடாது. நான் கடைபிடிக்கிற உணவு கட்டுப்பாடு எதுனாக்கா, இந்த தானியங்கள், அதாவது அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதில் செய்யப்பட்ட எந்த உணவையும் சாப்பிட மாட்டேன். மாமிசம் சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன், முட்டை சாப்பிட மாட்டேன். அப்போது இதை கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு பொதுவான இடத்துல நண்பர்களோடு இருக்கும்போது உணவை பகிர்ந்து கொள்ள முடியாது. அவங்க உணவு பழக்கம் வேறையாக இருக்கும், என்னுடைய உணவு பழக்கம் வேறையாக இருக்கும். அப்போ ரொம்ப கடினமாக இருக்கும், மன அழுத்தம் அதிகமாகும். நம்ம தனிமைப்படுவது போன்று தனிமைப்படுவோம், பிறரோடு போய் சாப்பிட முடியாது, ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியாது. அந்த மாதிரி ஒரு இது நிறைய ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது மனசு தடுமாறும். அதனால் நம்ம ரொம்ப உறுதியாக இருந்தால் தான் அந்த உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்க முடியும். சில நேரங்களில் சில உணவுகளை பார்த்தா மனசு தடுமாறும். அப்படி அதை சாப்பிடணுங்கிற அந்த ஆசைகள் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதனால் இப்போ ஒரு இட்லியை பார்க்குறீங்க, மல்லிகைப்பூ இட்லி, அதில் கொஞ்சம் பக்கத்தில் தேங்காய் சட்னி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது சாப்பிடணும் போல் ஆசை இருக்கும். ஆனால் அப்போ அந்த மாதிரி நேரங்களில் நாம் நம்முடைய மனசுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா, வேண்டாம் சாப்பிடாத, இப்போ சாப்பிட்டேன்னா உனக்கு அந்த கட்டுப்பாடு, ஏன்னா உணவு கட்டுப்பாடு தான் நம்ம தினசரி வாழ்க்கையை திட்டமிட்டு வாழ்வதற்கு காரணமாக இருக்கிறது. தினசரி வாழ்க்கையில் அதிகாலையில் எழுந்துக்கிறது, உடற்பயிற்சி செய்வது, நம்முடைய கடமைகளை தவறாமல் செய்வது, இந்த பொழுதுபோக்குகளை சாயந்தரமாக வச்சுக்கிறது, காலையிலே மொபைல் டிவி அந்த மாதிரிலாம் பார்க்காம, அது நமக்கு தினசரி வாழ்க்கையில் நிறைய கடமைகள் இருக்கும். அந்த கடமைகளெல்லாம் செஞ்சுட்டு சாயந்தரமாக நம்ம டிவி மொபைல்லாம் பார்க்கலாம். இது மாதிரியான கட்டுப்பாடுகள் இதெல்லாம் கடைபிடிக்கிறதுக்கு மன உறுதி தேவை. ஒரு திட்டமிட்ட வாழ்க்கை நம்ம கரெக்டாக போயிட்டுருக்கு, நம்முடைய டெய்லி லைஃப் கரெக்டாக போயிட்டுருக்கு, நம்ம ஒன்றும் சோம்பேறி கிடையாது, நம்முடைய கடமைகளை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சிட்ருக்கோம், திருப்தியாக செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு வாழ்க்கை முறைக்கு, திட்டமிட்ட அந்த கட்டுக்கோப்பான வாழ்க்கை முறைக்கு எது காரணம்? உணவு கட்டுப்பாடு தான் காரணம். அப்படி இருக்கும்போது நமக்கு ஏதோ ஒரு இட்லி நம்ம வீட்டில் செய்வாங்க, மற்றவங்க சாப்பிட்டுட்ருப்போம், மற்றவங்க அவங்களுக்காக செஞ்சிட்ருப்பாங்க. இட்லி இதெல்லாம், மல்லிகைப்பூ இட்லி இதெல்லாம் பார்க்கும்போது, அல்லது நீங்கள் கடையில் ஏதோ பிரியாணி இதெல்லாம் பார்க்குறீங்க, அதெல்லாம் ஏதோ ஒரு ஒரு நண்பரை பார்க்குறீங்க, அவர் ஏதோ ஒரு உணவு கொடுக்குறத சாப்பிடுங்க அப்படின்றாரு. அதை பார்க்கும்போது உங்கள் மனசு தடுமாறிச்சுன்னா, அப்போ நீங்கள் உங்கள் மனசுக்கு சொல்லணும், இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா நம்ம தினசரி நம்ம ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம், டெய்லி லைஃபு நமக்கு திருப்தியாக போயிட்டுருக்கு, நம்ம கடமைகள்லாம் ஒழுங்காக செய்கிறோம், சோம்பேறித்தனம் எதுவும் இல்லாமல் நம்ம இருந்துகிட்ருக்கோம். அதுக்கெல்லாம் காரணம் நம்ம உணவு கட்டுப்பாடு தான் காரணம். இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது தான் நம்ம கட்டுப்பாடாக தினசரி வாழ்க்கையை வாழ்வதற்கு காரணம். இந்த மாதிரி உணவுகள், அதாவது இட்லி, இந்த மாதிரி எது நம்மளை பலவீனப்படுத்துதோ, எது நமக்கு ஆசையை தூண்டுகிறதோ, அந்த மாதிரி அதாவது பலவீனமான உணவுகளை நான் சொல்கிறேன். அதாவது மோசமான உணவுகள், தானிய உணவுகள், மாமிசம், மீன், முட்டை, இந்த உணவுகளை நான் சொல்கிறேன். அந்த உணவுகளை சாப்பிட்டீங்கன்னா உன்னுடைய தினசரி வாழ்க்கை கட்டுக்கோப்பை இழந்துவிடும், சோம்பேறியாகி விடுவாய், உனது கடமைகளை நீ செய்ய மாட்டாய். அதனால் உணவு கட்டுப்பாடை ஏன் கடைபிடிக்கிறாங்கன்னா, உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிப்பதன் மூலம் ஒருத்தர் தன்னுடைய தினசரி வாழ்க்கையை சரியாக வாழ்வாங்க, திட்டமிட்டபடி வாழ்வாங்க, நினச்சதை செஞ்சு முடிப்பாங்க. சோம்பேறித்தனங்கிறதே அவங்களுக்கு வராது. அதுக்கு எல்லாமே காரணம் உணவு கட்டுப்பாடு தான். உடற்பயிற்சி செய்வாங்க, காலையில் எழுந்திருப்பாங்க, காலையில் என்னென்ன கடமைகள் இருக்குது எல்லாத்தையும் செஞ்சு முடிப்பாங்க, எல்லாரும் ஒரு திட்டமிட்டபடி போயிட்டே இருக்கும், மன உறுதி அதிகமாக இருக்கும். அந்த உணவு கட்டுப்பாட்டை விட்டுட்டால் மன உறுதி எல்லாமே அப்படியே சரிஞ்சிடும், சீட்டுக்கட்டு போல் சரிஞ்சிடும். அப்புறம் சோம்பேறியாக இருப்பாங்க, ஏனாதானன்னு இருப்பாங்க, எப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன் நோண்டிகிட்டு இருப்பாங்க. இப்படி ஒரு மாதிரி அவங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துடும். ஒரு தினசரி அப்புறம் ஒரு குற்ற உணர்ச்சியாக இருக்கும், என்னடா வாழ்க்கை வாழ்கிறோம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. அப்போது இதெல்லாம் நம்ம சொல்லிக்கணும். இந்த மாதிரி சில உணவுகளை பார்க்கும்போது நம்ம மனசு அலைபாயுது, அதை சாப்பிடணுன்னு, அதாவது நம்ம அடிமைப்படுத்துகிற உணவுகள், இப்போ உதாரணத்துக்கு இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி, இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனசு தடுமாறிச்சுன்னா, அதாவது உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிற ஒருவருக்கு நான் இதை சொல்கிறேன், உங்கள் மனசு தடுமாறிச்சுன்னா அப்போ உங்கள் மனசுக்கு நீங்கள் சொல்லிக்கணும், என்ன சொல்லணும்னா, அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஏன்னா சாப்பிட்றது இப்போ நீ ஒரு ஆசைப்பட்டு ஒரு வேகத்தில் நீ டக்குன்னு சாப்பிட்ற, ஆனால் அதோட பின் விளைவுகளை யோசிச்சுப்பார். நீ இன்றைக்கி கட்டுக்கோப்பாக இருக்கிற, அதிகாலையில் எழுந்திருக்கிற, உடற்பயிற்சி செய்கிற, உன்னோட கடமைகளை சரியாக செய்கிற, திட்டமிட்டபடி நீ நினச்சதை செஞ்சு முடிக்கிற, இன்றைக்கி என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சு முடிக்கிற, அதுக்கெல்லாம் காரணம் நீ இந்த மாதிரி உன்னை பலவீனப்படுத்துகிற, உன்னை அடிமைப்படுத்துகிற உணவுகளை சாப்பிடாமல் இருக்கிறது தான் காரணம். உதாரணத்துக்கு இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் பார்த்து நீ தடுமாறாத, இதை சாப்பிடாமல் இருக்கிறதுனால தான் நீ இன்றைக்கி ஸ்டெடியாக இருக்க, உனக்குன்னு ஒரு உணவு கட்டுப்பாடு இருக்குது, நீ தானிய உணவுகளை சாப்பிடுவதில்லை, மாமிச உணவுகளை சாப்பிடுவதில்லை, முட்டைகளை சாப்பிடுவதில்லை, அதனால தான் இந்த கட்டுப்பாடு தான் நீ தினசரி வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதற்கு காரணமாக இருக்குது. அதனால் நீ இந்த உணவுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு
இந்த ஒரு வேளை உணவுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு நீ அதை போய் ஒரு வேகத்தில் போய் சாப்பிட்டுட்டேன்னா அத்தோட உன் மன உறுதி சரிஞ்சு போயிடும். அத்தோட நீ வந்து தினசரி வாழ்க்கையை நீ திட்டமிட்ட மாதிரி நீ நினச்சா மாதிரி வாழ முடியாது. உன் வாழ்க்கையில் சோம்பேறித்தனம் வந்துடும். அப்புறம் நீ எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன் டிவி இப்படி தான் நீ இருப்ப. ஒரு பயனுள்ள வேலைகளை செஞ்சுக்கிட மாட்டேன். உன் மன உறுதி குறைஞ்சி போயிடும். இப்போ உனக்கு எது தேவை அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் மனசு எப்போ அலைபாயுதோ, அதாவது இந்த சில உணவுகளை பார்த்து அதை சாப்பிடணுன்னு ஆசை, அந்த நேரத்தில் மனசுக்கு சொல்லணும். சொல்லி இப்போ நீ முடிவெடு, படிப்படியாக அறிவுரை சொல்லணும். நம்ம மனசுக்கு நாமளே அறிவுரை சொல்லணும். மனசுங்கிறது ஒரு குழந்தை மாதிரி, அது ஆசைப்படும். அந்த ஆசையில் நியாயம் இருக்கா இல்லையான்னு பார்த்து நாம் தான் அதுக்கு அறிவுரை சொல்லணும். இந்த பாரு அது வேண்டாம். இல்லை, மனசுங்கிறது குழந்தை மாதிரி, இந்த உடம்புங்கிறது ஒரு குழந்தையாக கூட இருக்கலாம். இந்த உடம்பு வந்து ஒரு குழந்தை, மனசுங்கிறது ஒரு அம்மா மாதிரி. ஆண்களுக்கு இந்த உடம்பு என்பது ஒரு குழந்தை போல், மனசு ஆண்களின் மனசு என்பது அம்மா மாதிரி. பெண்களுக்கு பெண்களுடைய உடம்பு தான் அம்மா, பெண்களுடைய மனசு என்பது குழந்தை மாதிரி. அதில் ஒரு ஆண் வந்து அவன் ஏதாவது ஒரு உணவு பார்க்குறான், அவனை கட்டுப்பாடு இதெல்லாம் சாப்பிடக்கூடாத உணவுகளை பார்க்கும்போது அதை சாப்பிட தோணும்போது உணவு கட்டுப்பாட்டை கடைபிடிக்கிற ஒரு ஆணுக்கு நான் இதை சொல்கிறேன். அப்போ வந்து அந்த மனசு வந்து அந்த உடம்புக்கு சொல்லணும், ஆண் என்கிற அந்த உடம்புக்கு சொல்லணும், இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டேன்னா நீ டெய்லி லைஃப்பில் சோம்பேறி ஆகிடுவ, உனக்கு மன உறுதியை இழந்து விடுவாய். இந்த மாதிரி பிரியாணி அல்லது இட்லி பூரி பொங்கல் தோசை இதுக்கெல்லாம் நீ ஆசைப்பட்டால் நீ வந்து உனது கட்டுக்கோப்பை இழந்து விடுவாய், கட்டுப்பாட்டை இழந்து விடுவாய், மன உறுதியை இழந்து விடுவாய், நீ திட்டமிட்ட மாதிரி எதையும் செய்ய மாட்டா, சோம்பேறி ஆகிடுவேன். அதனால் அதனால் நீ வந்து உன்னுடைய தினசரி வாழ்க்கை உன் கடமைகள்லாம் ரொம்ப பாதிக்கும். இப்போ சொல்லு, உனக்கு எது வேணும்? இந்த இட்லி பூரி பொங்கல் தோசை உனக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மனசு வந்து ஒரு ஆணின் மனசு வந்து ஆணின் உடம்புக்கு அறிவுரை சொல்லி அதை தேர்த்தி கொண்டு வரணும், புத்திமதி சொல்லணும். இந்த ஆணின் மனசு என்பது ஆணின் உடம்புக்கு புத்திமதி சொல்லணும், அறிவுரை சொல்லணும். ஒரு தப்பு பண்ணும்போது இது தப்பு, இதெல்லாம் பண்ணாத, இது அதாவது எந்த வகையிலையும், ஒரு உணவு மட்டும் கிடையாது, ஒரு எந்த வகையிலையும் சரி, நேர்மை தவறினால் யாராவது லஞ்சம் வாங்குற, யாராவது லஞ்சம் கொடுக்குறாங்க, வாங்கிட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுச்சுன்னா, அப்போது ஒரு ஆண் வாங்குறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆண் வந்து யார்கிட்டயோ லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறான், ஆனால் யாரோ ரொம்ப கொடுக்கும்போது இவனுக்கு தடுமாறுது. அப்போ வந்து ஆணின் மனசு அந்த உடம்புக்கு புத்திமதி சொல்லணும், இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கிட்டா நீ வந்து மன உறுதி இழந்துருவ, உன்னை பற்றி ஒரு மரியாதை எனக்கு இருக்குது, அந்த மரியாதையை நீ என்கிட்டேருந்து இழந்துருவ அப்படின்னு சொல்லி, அதனால் இதை வாங்காத, இதை வாங்கிட்டா அப்புறம் நீ சோம்பேறி ஆகிடுவ, நீ வந்து காலையில் எழுந்திருக்க மாட்ட, அப்புறம் உடற்பயிற்சி செய்ய மாட்ட. ஏன்னா உடற்பயிற்சியெல்லாம் செய்கிறதுக்கு நீ அதிகாலையில் எழுந்திருப்பதற்கு உனக்கு ஒரு உயர்வு மனப்பான்மை தேவை. ஏன்னா இது உயர்ந்தவர்கள் செய்கிற ஒரு வேலை, காலையில் அதிகாலையில் எழுந்திருக்கிறது, உடற்பயிற்சி செய்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு உயர்வு மனப்பான்மை உள்ளவர்கள் செய்கிற வேலை. அவங்களுக்கு உயர்வு தன்னை பற்றி ஒரு உயர்வான எண்ணம் இருந்தால் மட்டும்தான் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும், உடற்பயிற்சி செய்ய முடியும். நல்ல செயல்களை செய்வதற்கு உங்களை பற்றி ஒரு உயர்வான மதிப்பு இருக்கணும். நீங்கள் வந்து கேவலமான செயல்களை செஞ்சுக்கிட்டு கேவலமான செயல், லஞ்சம் வாங்குறீங்க அல்லது ஏமாத்துறீங்க, கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அப்போது உங்களை பற்றி நீங்கள் கேவலமாக தான் நினைப்பீங்க. அப்படி இருந்துக்கிட்டு உங்களால் நல்ல செயல்கள் செய்ய முடியாது. நல்ல செயல்கள் செய்வதற்கு இப்போ வந்து காலையில் எழுந்துக்கிறது, அதிகாலையில் எழுந்துக்கிறது, உடற்பயிற்சி செய்கிறதுலாம் நல்ல செயல்கள். அந்த நல்ல செயல்களை செய்கிறதுக்கு நீங்கள் ஒரு நல்லவராக இருக்கணும், ஒரு நேர்மையானவராக இருக்கணும். அப்போ தான் உங்களால் அந்த நல்ல செயலை கடைபிடிக்க முடியும். உங்களை பற்றி உயர்வான நினப்பு இருந்தால் மட்டும்தான் உங்களால் அதிகாலையில் எழுந்திருக்க முடியும், உடற்பயிற்சி செய்ய முடியும். உங்களை பற்றி ஒரு நல்ல மதிப்பீடு உங்களுக்கே இல்லை அப்படின்னா நீங்கள் உடற்பயிற்சியெல்லாம் செய்ய மாட்டீங்க. தூக்கம் வராமல் வேணால் காலையில் எழுந்திரிச்சி வேணால் உட்காந்து ஏதாவது தேவையில்லாத பேசிகிட்டு இருப்பீங்களே தவிர, ஒரு நல்ல காலில் உட்காந்து ஒரு உடற்பயிற்சி செய்கிறது, இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களை பற்றி உங்களை பற்றி ஒரு உயர்வான நினைப்பு இருந்தால் தான் அது சாத்தியம். அதனால் நம்ம மனசை தடுமாறும்போது அது மாதிரி பெண்களுடைய மனசை தடுமாறும். அப்போ அந்த பெண்ணோட உடம்பு இருக்குது பாருங்கள், பெண்ணின் உடம்பு வந்து கட்டுப்படுத்துகிற உடம்பு. ஒரு பெண்ணின் மனசு என்பது ஒரு ஆணின் மனசு என்பது ஒரு பெண் அப்படின்னா, பெண்ணின் மனசு என்பது ஒரு அப்பா, அப்படி ஆணின் மனசு என்பது ஒரு அம்மா அப்படின்னா, ஒரு அம்மா பெண்ணின் உடம்பு வந்து அம்மா, ஆணின் உடம்பு என்பது அப்பா. அப்போது வந்து அப்பாவை வந்து அம்மா கட்டுப்படுத்துவாங்க, இதுதான் கான்செப்ட். அப்போ அப்படின்னா ஒரு பெண்ணின் உடம்பு வந்து பெண்ணின் மனசை கட்டுப்படுத்தும். அதனால தான் பெண் தனது உடம்பை ஏன் அலங்கரித்து கொள்கிறார், நகைகளால், அப்புறம் வந்து பூவெல்லாம் வச்சு ஏன் அந்த உடம்பை கொண்டாடுறாங்க அப்படின்னா, அந்த கட்டுப்படுத்துகிற உடம்பு, அது பிறரை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் அந்த உடம்புக்கு உண்டு. ஆணின் உடம்புக்கு கட்டுப்படுகிற திறன் உண்டு. கட்டுப்படுகிற திறன் வந்து ஆணின் உடம்புக்கு உண்டு. ஆணின் மனசுக்கு கட்டுப்படுத்துகிற திறன் உண்டு. ஏன்னா பெண்ணாலே கட்டுப்படுத்துகிறவள், ஆண்னா கட்டுப்படுகிறவன் அப்படின்னு அர்த்தம்.
அதனால் இந்த அதாவது அதாவது தவறான செயல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, அதை செய்யும்போது நம்ம மனசுக்கு நமக்கு நாமே புத்திமதி சொல்லிக்கணும். நமக்கு நாமே புத்திமதி சொல்லணும். தவறான செயல்கள், இப்போ ஆண் வந்து ஒரு தப்பு செய்கிறான்னா ஆணோட மனசு அவனுடைய உடம்புக்கு அந்த புத்திமதியை சொல்லணும். இதெல்லாம் பண்ணாத, இதனால் ஏற்படுற பின் விளைவுகள் என்ன தெரியுமா உனக்கு, இதனால் இன்னும் இந்த மாதிரியான பின் விளைவுகள் வரும், 4 பேர் அசிங்கமாக நினைப்பாங்க, இந்த மாதிரி கேவலமான செயல் செஞ்சால் 4 பேர் அசிங்கமாக நினைப்பாங்க, மதிக்க மாட்டாங்க, அப்புறம் அந்த உன்னை பற்றின தவறான எண்ணத்தை மாற்றுறது ரொம்ப கஷ்டம், தலை நிமிர்ந்து நடக்க முடியும். இப்படி ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆண் வந்து ஒரு தப்பு பண்ண போகிறான், ஏதோ ஒரு வகையில் ஒரு தப்பு பண்ணுறான் அப்படின்னா ஆணின் மனசு என்பது அந்த ஆணின் உடம்புக்கு புத்திமதி சொல்லணும். அது மாதிரி ஒரு பெண் வந்து ஒரு தப்பு பண்ண போகிறான்னா, ஏதோ ஒரு தப்பு பண்ண போகிறா அப்படின்னா அந்த பெண்ணின் உடம்பு இருக்குது பாருங்கள், அந்த உடம்பும் பேசும், மனசுக்குள்ளே பேசும். அந்த உடம்பு வந்து மனசுக்கிட்ட பேசும். பெண்ணின் மனசு என்பது ஆண். அப்போ பெண் தப்பு செய்கிறான்னா அதுக்கு என்ன காரணம்னா அவளுடைய மனசு தான் காரணம். ஒரு ஆண் தப்பு செய்கிறான்னா அதுக்கு என்ன காரணம்னா அவனுடைய உடம்பு தான் காரணம். அதனால் ஒரு பெண் தப்பு செய்கிறான்னா அதுக்கு அவளுடைய மனசு தான் காரணம் என்பதால் பெண்ணின் உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மனசுக்கு புத்திமதி சொல்லணும். இந்த மாதிரிலாம் பண்ணாத, இது மாதிரிலாம் பண்ணனாக்கா உனக்கு அவமானம் ஏற்படும், உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணின் உடம்பு என்பது பெண்ணின் மனசுக்கு புத்திமதி சொல்லணும். அது மாதிரி தான் நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் நம்மளே மற்றவங்க எப்படி நமக்கு அறிவுரை சொல்லுவாங்களோ அதே மாதிரி நாமளே நமக்கு அறிவுரை சொல்லிக்கணும். அதுதான் நான் சுருக்கமாக சொல்ல போகிறேன். இவ்வளோ நேரம் நீட்டி முளைக்கு வளர்ச்சி நிகழ்ச்சியில் என்ன சொல்ல வருவது என்னவென்றால், நாம் ஒரு தப்பு பண்ணால் நமக்கு நாமளே அறிவுரை சொல்லுகிற ஒரு வழக்கம் வந்துவிட்டால் நாம் தவறுகளை பண்ண மாட்டோம். பெரும்பாலும் தவறுகளை தவிர்த்து விடுவோம். நாம் ஏதோ தவறு பண்ணிடுறோம், ஆனால் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறோம், ஆனால் ஏதோ தவறு பண்ணிடுறோம். அது நிறைய வகையில் இருக்கலாம். திருடக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது, தண்ணி அடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகையில் நம்ம வந்து உறுதிமொழிகளை எடுத்து பண்ணிகிட்ருப்போம். ஆனால் வந்து அந்த சந்தர்ப்பத்தில் நம்ம தடுமாறி தவறுகளை செய்து விடுவோம், நேர்மை தவறி விடுவோம். லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க, லஞ்சம் வாங்கிடுவீங்க. அப்படி உறுதிமொழி நம்ம நிறைய உறுதிமொழி எடுப்போம், ஆனால் அந்த சந்தர்ப்பம் வரும்போது நம்ம உறுதிமொழியை கடைபிடிக்க நம்ம தடுமாறிடுவோம். அதனால் அந்த மாதிரி நேரத்தில் நமக்கு நாமே அறிவுரை சொல்லிக்கணும். மற்றவங்க எப்படி நமக்கு அறிவுரை சொல்லுவாங்க, நாம் ஒரு தப்பு பண்ணால் மற்றவங்க நமக்கு எப்படி அறிவுரை சொல்லுவாங்களோ அதே மாதிரி நாம் ஒரு தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மனசுக்கு நமக்குள்ளே நாம் ஒரு ஆலோசனை நடத்திக்கிட்டு நமக்கு நாமே அறிவுரை சொல்லிக்கொள்ள வேண்டும். பின்விளைவுகள், இந்த மாதிரி நீ ஒரு தப்பு பண்ணால் இதோட பின்விளைவுகள் யோசிச்சுப்பார், பின்விளைவுகள் மிக மோசமாக இருக்கும், அதனால் இந்த தப்பை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பலமாக ஒரு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்க நாம் அந்த தப்பு பண்ணுறதை நிறுத்திடுவோம். ஒரு வேகத்தில் தப்பு பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணம் வரும். அது ஒரு தப்பு எதாக இருக்கலாம், தப்புங்கிறது எது வேணாலும் இருக்கலாம். அதே நேரத்தில் அந்த நேரத்தில் வந்து நம்ம மனசை நம்மளே நாம் மாற்றணும், நம்முடைய மனப்பான்மையை நம்ம மாற்றணும், நம்முடைய மனசே நாம் மாற்றணும். அதாவது நீ தப்பு பண்ணணுன்னு இப்போ முடிவு பண்ணிடலாம், சரி பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பண்ணிடலாம். இப்போ உதாரணத்துக்கு நீ சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு சிகரெட் பிடிக்கிறது இல்லை, இப்போ இன்றைக்கி சிகரெட் பிடிக்கலான்னு நீ நினச்சிருக்க. அப்படி இருக்கும்போது அப்போ வந்து உனக்கு அறிவுரை சொல்லணும், சிகரெட் பிடிச்சா இந்த மாதிரி கேடு வரும், அல்லது நீ ஒரு வாட்டி சிகரெட் பிடிச்சா மீண்டும் அதை நிறுத்துறதுக்கு 1 வாரம் ஆகிடும், சிகரெட் பிடிக்கிறதுனால உனக்கு சோம்பேறித்தனம் வரும், அதனால் நீ எந்த வேலையும் உருப்படியாக செய்ய மாட்ட, நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது, நீ இந்த நேரத்தில் சிகரெட் பிடிச்சனாக்கா நாம் அடைய வேண்டிய அந்த இலக்கை அடைவதற்கு ரொம்ப தாமதமாகும், இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு பலமாக அறிவுரை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மனசு மாறிடும். அப்படியே அந்த சிகரெட் பிடிக்கிற முடிவே கைவிட்டுரும். நமக்கு நாமே அறிவுரை சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும். இப்போ மது அருந்தக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து நீ வந்து மது அருந்தாமல் இருக்கிறாய், 1 மாதமாக நீ மது அருந்தலப்பா, திடீர்னால பார்த்தா ஒரு ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா நல்ல சரக்கு நிறைய வாங்கி வச்சுருக்காங்க, மதுபானம் வெளிநாட்டு சரக்கெல்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. டக்குன்னு ஒரு வேகத்தில் நீ வந்து மதுபானம் குடிக்கலாம், 1 மாதம் கடைபிடித்த கட்டுப்பாட்டை மறந்துவிட்டு மதுபானம் குடிக்க போகலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது அந்த நேரத்தில் உனக்கு நீனே அறிவுரை சொல்லிக்கணும், உன் மனசுக்குள்ளே அறிவுரை சொல்லிக்கணும். இந்த மாதிரி குடிக்காத, குடித்தா என்ன ஆகும் யோசிச்சு பாரு, ஏற்கனவே நீ குடித்தா என்னென்ன விளைவுகள் வரும்னு உனக்கு தெரியும், அதனால் இப்போ நீ குடித்தன்னா திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிருவ, திரும்ப நிறுத்தணுங்கிற அந்த எண்ணம் மனப்பான்மையெல்லாம் வருவதற்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்ல முடியாது. அப்புறம் வந்து இப்போ நீ குடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா இனிமேல் வர்ற நாள் பூரா உனக்கு வீணாக தான் போகும். நம்ம செய்ய வேண்டிய செயல்கள் நிறைய இருக்குது, குடிக்காமல் இருக்கிறனால தான் இப்போ நல்லா ஒழுங்காக உன் வேலையை நீ பார்க்குற, ஒழுங்காக உனக்கு ஒரு மரியாதை கிடைக்குது, நீ அதனால் வந்து திரும்பவும் குடிக்க ஆரம்பித்தா மற்றவங்க மேலே அவநம்பிக்கை வந்துடும். இப்படி பல வாராக அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கணும் நம்ம மனசுக்கு, நமக்கே நாம் அறிவுரை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது மனசு அந்த குடிக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவை கைவிட்டுரும்.
இது அற்புதமான டெக்னிக். நம்ம மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லுவோம்ல, ஒரு தப்பு பண்ணுறவங்களுக்கு நாம் எப்படி அறிவுரை சொல்லி அவங்கள மாற்றணும்னு நினைக்கிறோம்ல, அதே மாதிரி தான் பெரும்பாலும் மாற்றவும் முடியும். அறிவுரை சொல்லி மாற்றவும் முடியும். அன்பாக அந்த அறிவுரை சொன்னால் மாற்ற முடியும். அதே மாதிரி தான் நம்மளே நம்ம மாற்றணும். நாமளும் தப்பு பண்ணுவோம். நாமளும் ஒன்றும் பெரிய எல்லா வகையிலையும் நம்ம வந்து அப்பாற்பட்டவர் கிடையாது. அப்படி இருக்கும்போது நாமளும் தப்பு பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது நமக்கு நாமே அறிவுரை சொல்ல பழகிக்கணும். தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு நாமே அறிவுரை சொல்லி அந்த தப்பு பண்ணுற அந்த மனப்பான்மையை மாற்றி விட முடியும். இது ஒரு அற்புதமான தீர்வு.